கோலிசோடா சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, மாடியில் முருங்கைக்காய் பறிக்க போகிறேன். ஒரு முருங்கைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். இப்போ இது வந்து மூங்கில் மரம், இதோட நிழலில் நின்றுட்டுருக்கேன். வாங்க நம்ம முருங்கைக்காய் பறிக்க போகலாம். வாரத்துக்கு 2 நாள் முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்கீரை எல்லாம் எடுத்துக்கோங்க. நல்ல இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இருக்கும். நாங்கள் ஒரு வாரத்துக்கு 2 தடவை எடுத்துருவோம். வாங்க நம்ம முருங்கைக்காய் பறிச்சுட்டே பேசலாம். பார்த்தீங்களா, இது வந்து கட்டை குண்டு முருங்கைக்காய், பால் முருங்கைக்காய், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பறிச்சாச்சு. போதும். இதே பெரிய முருங்கைக்காய் தான், நல்லா இருக்கும். இதில் நிறைய சதப்பாகம் இருக்கும். இது பால் முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு 2 தடவை இந்த முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் கீரையெல்லாம் எடுத்துக்கோங்க. இது நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்சட்டி, அம்மியில் அரைச்சது எல்லாமே ரொம்ப வாசனையாக, இப்போமே சாப்பிடணும்னு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல முருங்கைக்காய் வாசம், அந்த மசாலா வாசனை அப்படியே தூக்குது. நான் ஒரு பிடி சாப்பிட்ருவேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே நான் போட்ட அளவு எதுலேயுமே மாற்றமே இல்லை, நல்லா இருக்குது. முருங்கைக்காய் குழம்புக்கு கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு எரிய வச்சாச்சு. அதில் ஒரு மண்சட்டி வச்சு வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போடலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிடணும். அரைக்கப் அளவுக்கு அதை கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது 1/4 ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு, ஒரு 10 காணம் காஞ்ச மிளகு. இதை கருக விடாமல் லைட்டாக ஒரு செவத்த நிறத்துக்கு வரும்போது மாற்றிடணும். அதுவரை நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விடுங்க.
இது நல்ல கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. இதை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். அடுத்தது ஒரு மண்சட்டி நம்ம வைக்க போகிறோம். இப்போ நல்ல சட்டி சூடாயாச்சு. நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகு, கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, பூண்டும் சேர்த்து போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வந்ததும் ஒரு தக்காளி வெட்டி வச்சதை அதையும் சேர்த்து போடணும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வந்ததும் முருங்கைக்காய் அவ்வளோத்தையும் தட்டணும். தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து கலக்கி கொஞ்சம் வேக விடணும். முருங்கைக்காவை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நம்ம இந்த முருங்கைக்காவை வேக விடணும். இதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற்றிக்கிட்டோம். எல்லாம் சேர்த்து கிளறி கொஞ்சம் வேக விடணும். நம்ம அதுக்கு ஒரு மூடி வச்சு நல்லா மூடிக்கிடலாம். இப்போ நான் இந்த மசாலா வந்து அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். முதல்ல வந்து இந்த மிளகாய் எல்லாம் அரைச்சிருவோம். அரைச்சிட்டு தேங்காய் வச்சு அரைக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து முருங்கைக்காயெலாம் வெந்தாச்சு பாருங்கள். வெந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் வெந்தாச்சுன்னா இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நான் உங்களுக்கு சோறு சாப்பிட்டு காட்ட போகிறேன். முருங்கைக்காய் குழம்பு வச்சு நான் அந்த
சோறை சாப்பிட்டு காட்ட போகிறேன். சூடாக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது. மண்சட்டி அம்மியில் அரைச்சது எல்லாமே ரொம்ப வாசனையாக, இப்போமே சாப்பிடணும்னு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அதனால் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் பேசுவோம். பார்த்தீங்களா, அம்மியில் அரைச்சது, அம்மி கைமணம் எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, நல்ல முருங்கைக்காய் வாசம், அந்த மசாலா வாசனை அப்படியே தூக்குது. நான் ஒரு பிடி சாப்பிட்ருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே நான் போட்ட அளவு எதுலேயுமே மாற்றமே இல்லை. நல்லா இருக்குது. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியிலே அரைங்க. 2 தட்டு சோறு கொஞ்சம் கூடுதலாகவே உள்ளே போகும். முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் சமைங்க. விறகடுப்பில் சமைச்சு பாருங்கள். அந்த காலத்து மாதிரி நிறையவே சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு சமையலில் பார்க்கலாம். இதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி இருக்குது? முருங்கைக்காய் குழம்பு, எங்கள் மரத்திலே விளைஞ்ச முருங்கைக்காயில் நான் குழம்பு வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.